ஓம் ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய திமிகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 11 வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இதை ஓதுவதனால நல்ல சந்தோஷமான புக்தி ஞானம், அறிவு ஞானம், செல்வ ஞானம் நமது காரியங்களிலே வெற்றி கிடைக்கின்ற ஹம்சத்வனி ராகத்தில் பாடுவதும் மிக அற்புதமான நல்ல பலன்களை தரும் என்பது உங்கள் பல அடியார்களுக்கு முன்பே தெரியும். இப்போ புத்தாண்டானது விரோதி வருஷமானது பிறக்க இருக்கின்றபடியால் இப்பொழுதே நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். மரகத மண்ணீலம் கிண்கிணி ஜால பந்தம் மரகத மணிநீலம் கிண்கிணி ஜால பத்தம் பிரகடித ஸ்ரீமுகேசம் பானு சோமாக்னி நேத்திரம் குலதண்டோ கிரஹஸ்தம் விருதல மகிபூஷம் அகோர வீரபத்திரம் தம் நமாமி. இந்த வீரபத்திரரை இது மாதிரி நம்ம சொல்லி, நீ இப்படி மரகதம் பண்ணி நீளத்தில் இருக்கேலே கிங்கினின்னு ஒரு அந்த ஜாலம், அந்த நடை பத்தம், இப்படிப்பட்ட ஒரு லீலைகளும் அதனுடைய ஆரோகணத்திலும் அந்த சத்தத்திலும் ஜொலிக்கின்ற இந்த வீரபத்திரே சுவாமியே, நான் உன்னை வணங்குகிறேன் என்பதே அவருடைய உள் அர்த்தமாக இருக்கின்றது. ஆனால் இந்த வருடம் பூரா இந்த வீரபத்திரருடைய காயத்திரியை சொல்வது நமக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் மன வலிமையும் தரும் தரும் தரும். ஸ்ரீ வீரபத்திர காயத்திரியை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக அட்டைப்படத்திலே நமக்கு அரசிய விஜயத்திலே ஏப்ரல் மாதம் 2024, அதாவது இப்பொழுது நடக்கின்ற சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் மற்றும் விரோதி வருஷத்துடைய சித்திரை மாத இதழிலே முதல் பக்கத்தில் ஸ்ரீ அகோர வீரபத்திரருடைய காயத்ரி, ஸ்ரீ வீரபத்திர காயத்ரின்னு எழுதிக்கோங்க. ஓம் தத் புருஷாய வித்மகே ஜன சம்ரக்ஷக தேவாய தீமகி தன்னோ வீரபத்திர பிரச்சோதயாத். சொல்லுங்க. ஓம் தத் புருஷாய வித்மகே ஜன சம்ரக்ஷக தேவாய தீமகி தன்னோ வீரபத்திர பிரச்சோதயாத். இதை 108 தடவை சொல்லுங்க. மனசில் சந்தோஷத்தை தவிர பயம், பீதி, கவலை, வியாதி எதுவுமே இருக்காது. இப்படி இன்று திருவண்ணாமலையிலே கிழக்கு கோபுர வாசத்திலிருந்து கொஞ்சம் வடக்கே புதநாராயண சுவாமி கோயிலை நோக்கி செல்லும்பொழுது நாம் முதலில் தரிசிப்பது இரட்டை பிள்ளையார். சித்தி புத்தி துவிஜ கணபதி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சக்தியையும் சித்தியையும் புக்தியையும் ஒரே சேர ஞானம் கொடுக்கின்ற கல்வி, அறிவு, ஆற்றல், திறன், எண்ணம், செயல் அத்தனைக்கும் மூல காரணமாக அகஸ்தியராலே வழிபட்டு ஸ்தாபிக்கப்பட்டு தினமும் தனது காலை, மாலை, மதியம், இரவு எந்த நேரத்திலும் கிரிவலம் வந்து கொண்டே இருப்பார் ஒரு சித்தர். அவர்தான் சாணக்கியர்னு பேர். சாணக்கிய மகரிஷியை பார்த்தவர்களும் உண்டு, பார்க்க போகின்றவர்களும் உண்டு. அவர் இந்த பிள்ளையாரை வணங்கி அந்த பிள்ளையார் கோயிலுடைய பின்புறத்திலே உள்ள திருவண்ணாமலையுடைய மலை தரிசனத்தை நோக்கி தனது குடுமியை 2 விரல்களால் சுற்றி அப்படியே உள்ளே கொடுத்து வெளியில் வாங்கி சாணக்கிய தரிசனத்தில் அவர் பெற்ற அற்புதத்தை தானே கிரிவலம் மாற்றி அதே இடத்தில் முடிப்பார். இதுதான் சாணக்கியம். அதாவது ஞானம் வேற, புத்தி வேற, எண்ணம், சிந்தனை, செயல் வேறு. இப்படி வெவ்வேறாக இருக்கும்போது இப்பொழுது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள், பள்ளி குழந்தைகள் தேர்விலே முதன்மையாக வெற்றி பெறுவது, வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும். இப்படி நேரத்துக்கு தகுந்த சமயோஜித பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், தீர்க்க சிந்தனை, மறதியே இல்லாமல், கலக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் செய்வதற்கு இந்த இரட்டை பிள்ளையாரை வணங்கி நீங்கள் கிரிவலம் வருவதும், ஆனால் கை கால்களிலே மருதாணி இட்டுக் கொள்ள வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் சாணக்கியரை வணங்க வேண்டும். கம் கணபதியே என்கின்ற மந்திரத்தை ஓத வேண்டும். இந்த கணபதிக்கு பஞ்சமி திதியிலே, அதுவும் வளர்ப்பிறை பஞ்சமி திதியிலே முழு பாதாம் பருப்பு, நல்ல சுத்தமான முழு முந்திரி பருப்பு, பிஸ்தா, திண்டுக்கல் மலை வாழைப்பழம், மலை தேன், சுத்தமான நாட்டு சர்க்கரை,
மற்றும் ஏலக்காயை பொடி போட்டு செய்து இதிலே செய்கின்ற பஞ்சாமிர்தத்தை செய்கின்றவர்கள் புனிதமாக ஸ்நானம் பண்ணிவிட்டு கை கால்களை எல்லாம் அலம்பிக்கொண்டு காயத்ரி மந்திரத்தை ஓதிக்கொண்டு கணபதி உபனிஷத்தை ஓதிக்கொண்டு நீங்கள் இந்த பஞ்சாமிர்தத்தை பித்தளை பாத்திரத்திலே செம்பு பாத்திரத்திலே தக்க அனுமதி பெற்று அந்த கோயில் அர்ச்சகருடன் சேர்ந்து நீங்கள் வாழைப்பழத்தை உரிக்கும் பொழுது கதலி தேவதாயே நமகா, வேதசக்தி தேவதாயே நமகா என்று ஓதி ஒவ்வொன்றையும் அந்த பாத்திரத்தில் இட்டு பஞ்சாமிர்தமாக செய்து இரட்டை பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து முடித்து கடைசியில் நிறைவாக பஞ்சாமிர்த காப்பை நீங்கள் இட்டு தீப தூப ஆராதனை அபிஷேகங்கள்லாம் செய்து இந்த பஞ்சாமிர்தத்தை அருமையாக தொன்னையிலே, வாழை இலையிலே, புரச இலையிலே, மந்தார இலையிலே வைத்து வருகின்ற குழந்தைகள், பக்தர்கள், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கும்பொழுது ஞான சக்தி, வித்யாசக்தி, இப்படி எல்லா விதமான தைரிய சக்தி, சித்தி, காரிய சித்தி, நமக்கு சித்தனுடைய தரிசனம் சித்தி, புத்தி, அறிவுக்கூர்மை அத்தனையும் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் வருகின்ற சித்திரை மாதத்தினுடைய, அதாவது மாதப்பிறப்புக்கு முதல்லையே வந்துடுறது சனிக்கிழமை 13ஆம் தேதி பஞ்சமி திதி. அதாவது இந்த சோபகிருத வருஷத்தினுடைய வளர்ப்பிறையில் பங்குனி மாதத்திலே வருகின்ற பஞ்சமி திதி. இதுபோல் வருமா சோபகிருத வருஷம் என்று பார்த்தால் தெரியவில்லை. ஏனென்றால் அன்றைக்கி பாருங்கோ, பஞ்சமி திதி, சனிக்கிழமை, ஸ்திரவாரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், சோபன நாமயம், பாலவகரணம், இப்படி அற்புதமான ஒரு பஞ்சமியிலே நீங்கள் செய்யும் பொழுது முதல்ல எதிலுமே பஞ்சமில்லாமல் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும். இதை செய்ய நினைத்தவர்கள், செய்ய விருப்பம் இருந்தவர்கள், அதிகமான உயர்ந்த நிலை படிப்புகளை தொடுவதற்கு முன்பு இந்த இரட்டை பிள்ளையாரை வணங்கி இதை நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இன்னும் 10-100 பேரோடு சேர்ந்து சத்தங்கமாகவும் செய்வதனால், குறைந்தது 108 சதுர்த்தேங்காய்களை உடைப்பதனாலும் நம்முடைய கஷ்டமெல்லாம் செதறி ஓடும்னு சொல்ல முடியும். நம்முடைய மன கஷ்டங்கள்லாம் ஓடும், நம்முடைய பிரச்சனைகள்லாம் ஓடும், நம்முடைய தீவினைகள் ஓடும். இப்படி சதுர்த்தேங்காய்களை பத்திரமாக பார்த்து உடைத்து இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து சாணக்கிய மகரிஷியினுடைய தரிசனத்தை, அதுக்கு சாணக்கிய தரிசனம் என்று பெயர். அங்கே குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், ரப்பர் தேவையானவைகளை உதவி செய்தால் எழுத்து அறிவித்த நாதரைப் போல எல்லா விதத்திலும் சிறந்த கல்வியிலே, பாடல், கலை, பயிற்சி, நடனம், இசை 64 கலைகளுக்கும் நல்ல ஏற்றத்தையும் உயர்வையும் பல தலைமுறைகளுக்கும் உங்களை வந்து காக்கும். இதை விட்டால் சோபகிருத வருஷம் 60வது வருஷத்தில் வரும். அப்பொழுது யார் எப்படி இருப்பார்னு தெரியுமா? அதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் செய்து வைத்தேன் அரங்கத்தானே என்று வாத்தியார் சொல்லுவார் இல்லையோ. வாத்தியார்னு சொல்லுவோம். வாத்தியார் சொன்னார் கேட்டுட்டேன், வாத்தியார் சொன்னால் கேட்டுட்டேன், செஞ்சோமா செய்வோம். இப்பொழுது கூட காலம் கெட்டு போகவில்லை. செய்து நீங்கள் வழிபட்டு வந்தால் மீண்டும் முடியாதவர்கள் திருவண்ணாமலையாரையும் நினச்சிக்கோங்கோ, அங்கேயும் செய்யுங்கோ. சென்னை அபிராமபுரம் அங்கே இரட்டை பிள்ளையார் இருக்கின்றது. சில பூவாளூர் அருகிலே ஆள்குடி பின்னவாசலிலே இரட்டை பிள்ளையார் இருக்கின்றது. இப்படி இரட்டை பிள்ளையாராக இருக்கின்ற இடங்களெல்லாம், ஆனாலும் பூவாளர் கோயிலும் இருக்கின்றது. சில இடங்களில் ஆலயங்களே நைருதிக்கு கன்னிமுலையிலும் இரட்டை பிள்ளையார் இருக்கின்றது. அங்கே நியாயமாக செல்ல முடியாதவர்கள், ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு தடவை செய்து பல கோடி மடங்கு பலன்களை தரும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு இப்பயே செய்யுங்கள். தேர்வு எழுதும்போது மனத்தடங்கள், கஷ்டங்கள் எல்லோருக்கும் வருவது இயற்கை. பதஷ்டமே பட வேண்டாம். எங்கே போனாலும் காரியம் ஜெயம் கிடைக்கின்ற இரட்டை பிள்ளையார் தரிசனத்தை பார்த்து சாணக்கிய மகிழ்ச்சியை வேண்டி அதற்கு முன்பாக உங்களுடைய குரு வந்தனத்தை செய்து முடிவிலே எல்லாவற்றையும் குருவிற்கே அர்ப்பணம் செய்து உங்களுடைய இல்லம் திரும்பி நீடூடி வாழ இந்த இரட்டை பிள்ளையார் சித்தி புத்தி விஜயகணபதியினுடைய பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து அருளாளர் அருணாச்சலா.